வெரி குட் மார்னிங் பிரதர். நான் பார்த்துன்னு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ உங்கள் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட செகண்ட் செம்மோட ஒரு மெக்கானிக்கல் பேப்பர், ஓகேவா? இதோட கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மெக்கானிக்கல் பேப்பர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரல் பேப்பர் தான் எல்லாருமே படிப்பாங்க. சாரி, எல்லாருமே மெக்கானிக்கல் ஓரியன்ட். ஸோ மெட்டீரியல் மீன்ஸ் அந்த நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியலை பற்றி டீப்பாக ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம செக் பண்ணுவோம், ஓகேவா? பிஃபோர் தேட், அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்க்கறது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான், ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால வந்து ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா அதில் கொடுத்துக்கிற நோட்ஸு மாதிரி ரைட் டவுன் பண்ணி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மார்க் அசிஸ்டன்ட் மார்க் அசிஸ்டன்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் ஜென்ரேட் ஆகும். இல்லைனா ஜென்ரேட் ஆகலாம் வந்து மாடல் எக்ஸாமு அதெல்லாம் ஃபைன் கட்டுற மாதிரி வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு மார்க் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டா தான் உங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு வந்து அட்டனன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து இதுதான் பார்த்தோம், ஓகேவா? ஃபேஸ் ரூல் பார்த்தோம். ஃபேஸ் ரூல்னால் ஜென்ரலாக ஒன்று தான், F = C - P + 2. C - P + 2 n, ஓகேவா? ப்ளஸ் 2ன்னா சொல்லலாம், என்னன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஃபேஸ் ரூல் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் ரூலில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனினரி, இன்னொன்று பைனரி, அப்புறம் வந்து டெர்ஷியரினா 3. யூனினரினா வந்து சிங்கிளு, பைனரினா வந்து 2, டெர்ஷியரினா 3, ஓகேவா? இது வந்து சிங்கிள் காம்போனன்ட் யூனினரி சிஸ்டம் பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டை லைன் ரூல்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் லெவர் ரூல் பார்த்தோம். லெவர் ரூல் தான் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு W ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஸோ மார்க் பண்ணுறேன், W ஆல்ஃபா ஈக்குவல் டு B - C divided by B - A, that is, and W beta equal to C - A minus divided by B - A, ஓகேவா? now பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய கிராஃப் இது. அதன் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தாச்சு. இது வந்து பைனரி ரூல் பார்த்தீங்கன்னா வந்து பைனரி ரூல்னால் வந்து ஸோ 2 காம்போனன்ட்ஸ். பைனரினா வந்து 2 காம்போனன்ட்ஸ். ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணுறேன் பார்த்தியா, அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ பைனரி ரூல்னால் வந்து 2 காம்போனன்ட், ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு பைனரி ஃபேஸ் டயக்ராம் தான் இதோட ஸ்ட்ரக்சரில் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐசோஃபார்மஸோட பைனரி ஐசோஃபார்மஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பைனரினா வந்து 2 சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இதற்கு 2 மெட்டல்ஸ் ஆர் சாலிட் மெட்டல்ஸ் ஆர் இருக்குது எதுனா ஒன்று, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க, காப்பர் அலுமினியம் AgAu, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து GeCe அந்த மெட்டல்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பார்த்தோம், ஓகேவா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா ஐசோஃபார்மஸ் சிஸ்டம் இதுலேருந்து தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் நான், ஓகேவா? இதுலேருந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, இதுலேருந்து கிளாஸில் பார்க்க போகிறது வந்து என்னென்னா வந்து ஐசோஃபார்மஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து a binary phase diagram in which the 2 components display complete solid solubility and liquid solution is known as ஐசோஃபார்மஸ் டயக்ராம் சொல்லுவாங்க, இல்லை ஐசோஃபார்மஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? இது வந்து கம்பைனிங் ஆஃப் 2 மெட்டல்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் எக்ஸ்பிரஷன், த காப்பர் நிக்கல் ஃபார்ம் ஒன்று ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, Cuனா காப்பர், என்ன நிக்கல், ஓகேவா? ரெண்டுத்துக்குமே 100%, ஓகேவா? இது வந்து காம்பவுண்ட் வெயிட்டேஜ், ஓகேவா? ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1085 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது மேக்ஸிமம் போகிறப்போ 1453 டிகிரி செல்சியஸ் வந்து மூவ் ஆகும், ஓகேவா? இது வந்து லிக்விட் ஸ்டேட் இதுலேருந்து போகும்போது அது டிஃப்ரென்ஷியல் ரேஞ்ச் வந்து நம்ம காப்பரில் நிக்கல் ரெண்டுத்தையுமே வந்து மெல்ட் பண்ணி இது பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் இந்த சம் சாலிட் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட் வரும், ஓகேவா? now the copper and nickel system is terminated isopharmous. இது வந்து terminated, அது isopharmous சொல்கிறாங்க. because of this complete solution and solubility 2 component, இது வந்து complete solution solubility 2 solution சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா வந்து ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய வெயிட்டேஜ் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50% வெயிட்டேஜ் இருக்கும்போது நிக்கல் வந்து 50% வெயிட்டும், காப்பர் வந்து 1.6 மெல்ட்டிங் பாயிண்ட் போது அதுவும் வந்து 50% 50 போகும்போது இதோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இதனால் வந்து என்ன அட்வான்டேஜ், அதான் இன்டர்ஃபரன்ஸு ஃபார் த பைனரி சிஸ்டம் ஆஃப் known composition and the ice temperature at equilibrium. There are 3 kinds of information are available. 3 kinds of information. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து we can find the phase that are present, ஓகேவா? ஃபேஸ் வந்து ப்ரெசென்ட் வரும், ஓகே? we can determine the combination of phase, அப்புறம் வந்து we can evaluate the percentage of phase. இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் அண்ட் நிக்கல் ஆன் 2 காம்போனன்ட்ஸ் அண்ட் பைனரி சிஸ்டம் பார்க்கும்போது
C equal to 2, C equal to 2 போட்டு n equal to 1 போடும்போது ஃபார்முலா என்ன F equal to F இதான் ஃபார்முலா ஓகேவா F equal to C minus P plus n F equal to C minus P C வந்து 2 போச்சுன்னா P equal to P போட்டுக்கோ n 1 ஓகேவா that is equal to F equal to 3 minus P வந்துச்சு ஆன்சர் ஓகேவா ஃபார் சிங்கிள் ஃபேஸ் ரீஜன் வந்து P equal to 1 போடும்போது you will be getting this one P equal to இது வந்து 2 ஸ்டேட் போடும்போது P equal to 2 போடும்போது உங்களுக்கு இது வரும் ஓகேவா இதான் வந்து இது நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேஸ் காம்போனன்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேஸ் கம்போசிஷன் ஃபேஸோட கம்போசிஷன் போகும்போது இது பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேஸ் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகலாக இருக்கிறது டெம்பரேச்சர் இது வந்து கம்போசிஷன் ஆஃப் வெயிட் நிக்கலோட வெயிட் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் இது பண்ணும்போது இந்த 1800 அந்த லெவல்லேருந்து சாலிட் ஸ்டில் இருக்குது இந்த லெவலுக்கு வந்து லிக்விட் ஸ்டில் இருக்குது ஓகேவா இது ஆல்ஃபா ப்ளஸ் லிக்விட் இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் லிக்விட் ஓகேவா இது ரெண்டுத்தையும் போகும்போது பி வந்து லைன் வரும் பி லைன் வரும் ஓகேவா இந்த லெவல் வந்து 6 இது ஓகேவா இங்கே வந்து ஓவரால் காம்போசிஷனாக வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது அந்த காம்போசிஷன் ஓகேவா அந்த ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து காம்போசிஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிஓக்கு வந்து 35% நிக்கல் வந்து 65% ஓகேவா ஸோ நிக்கல் the CO composition of overall composition that is equal to CO na வந்து overall composition that is equal to 55% ஓகேவா நிக்கல் வந்து 55% சாரி 55 இல்லை 35 ஓகேவா நிக்கல் வந்து 35ம் காப்பர் வந்து 65 ரெண்டுத்தையும் கூட்டா 100 ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லிக்விட் கம்போசிஷன் சிஎல்னா லிக்விட் கம்போசிஷன் சிஎல் லிக்விட் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கல் வந்து 31.5 ரிமைனிங் இருக்கிறது காப்பர் சாலிடில் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கல் வந்து 42.5 ரிமைனிங் இருக்கிறது 57.5 வந்து காப்பர் ஓகேவா இது வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் அமௌண்ட்டு இது டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேஸ் அமௌண்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா the relative amount or phase amount of the phase present at the equilibrium may be calculated by using single phase diagram ஓகேவா சிங்கிள் ஃபேஸ் டயக்ராம் சொல்கிறாங்க இதோட பார்த்தீங்கன்னா 60% வெயிட் வந்து நிக்கல் 40 காப்பர் வந்து ரிமைனிங் அதோட பர்சன்டேஜ் வந்து 1100 டிகிரி செல்சியஸில் வரும் ஓகேவா இது ஏன்ஸ் த அலாய் இஸ் கம்ப்ளீட்லி 100% அலாய் வந்து ரெண்டுத்தையும் வந்து காம்போசிட் பண்ண 100% வந்துச்சு ஓகேவா நவ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபிகர் 1.6லேருந்து பார்க்கும்போது CO வந்து ஓவரால் ஓகேவா தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 35.45 இது வந்து 44.5 31.5 இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் பார்க்கும்போது இது ஃபார்முலா வந்து இதுதான் ஓகேவா WL ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டுக்கு இது ஃபார்முலா ஓகேவா ஸோ WL ஈக்குவல் டு CA minus CO divided by CA minus CL ஸோ அதை சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு 0.6 அப்புறம் வந்து வெயிட் ஆஃப் த ஆல்ஃபா ஃபேஸ் பார்க்கும்போது W alpha equal to CO minus CL divided by CA minus CL சிம்பிளி பண்ணும்போது உங்களுக்கு 0.8 வரும் ஸோ thus போட்டுக்கிறான் பாரு thus the Lever rule may be employed to determine the relative amount in any two-phase region for the binary alloy if the temperature and composition are known as under equilibrium condition okay before that ஸோ ஒரு கால் வந்தது அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு நான் இப்போ ஃப்ளைட் மோட் போட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ளைட் போட்டேன் மறந்துட்டேன் ஃப்ளைட் மோட் போகிறதுக்கு ஸோ அதை ஒரி பண்ணிக்காதீங்க ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இதை வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஈக்குலிபிரியம் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம்
கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம் வந்து ஸோ ஏற்கனவே படிச்சது தான். இது வந்து உங்களுக்கு இல்லை இதே சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயரில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. இந்த யூனிட் அப்படியே வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் இப்போ வந்து நீ மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறல, நீ அடுத்த வாட்டி வந்து அதே ஃபேஸ் டயக்ராம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டில் படிப்பேன். இதே கண்டென்ட் தான் எல்லாமே. ஓகேவா? யூகிட்டிக் ரியாக்ஷன், யூகிட்டாய்ட் ரியாக்ஷன், பீரியாடிக் ரியாக்ஷன், பீரியாடிக் ரியாக்ஷன், மொத்தம் 4 ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா யூகிட்டிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, யூகிட்டிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா a reaction wherein upon cooling a liquid phase transform isothermally and reversibly into two intimated mixed solid phases. Two intimated mixed solid phases. Two intimated mixed solid phase. ஓகேவா? ஸோ லிக்விட் ஈக்குவல் டு கூலிங்கும் பைண்டிங் பண்ணும்போது ஸோ சாலிட் 1 + சாலிட் 2 வந்து ஈக்குவிட்டிக் மிக்சர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் சர்டன் 2 சாலிட் ஃபேஸ். ஓகேவா? இது வந்து ஈக்குவிட்டிக் ரியாக்ஷனில் 2 சாலிட் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து பெரிடிக் பார்க்கும்போது மூணுமே வந்து சிமிலர், அதாவது பார்த்துக்க. ஆனால் வந்து பெரிடிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து த ரியாக்ஷன் வேரன் அப்பான் கூலிங் a solid and liquid phase transformation. இது வந்து solid and liquid phase transformation and reversible solid phase having a different composition. This process liquid 1 liquid 2 போகும்போது லிக்விட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ இது பார்த்து 4 வந்து ஒரே பேஜில் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம் லிக்விட்லேருந்து நம்ம கூலிங் இது பண்ணும்போது சாலிட் 1 சாலிட் 2 கிடச்சிச்சு. அது வந்து ஈக்குவிட்டிக்கு. ஓகேவா? பெரிடிக்னு வச்சுக்கிய லிக்விட் 1 சாலிட் 1 சாலிட் 1 போது சாலிட் 2 ஒரு நியூ சாலிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது வந்து பெரிடிக்கு. அது வந்து ஈக்குவிட்டாய்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவிட்டாய்ட் ரியாக்ஷனை வந்து ஒரே ஒரு reaction whereas upon the cooling one phase of transformation isothermally reversible in 2 new solid phases. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சாலிட் சர்ஃபேஸு நம்மளுக்கு வந்து 2 சாலிட் சர்ஃபேஸ் நியூ சாலிட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெரிடிக்டாய்டு போது 2 சாலிட் 1 சாலிட் 2 போகும்போது சாலிட் 3 நியூ ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து பெரிடிக்டாய்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? யூகிட்டாய்டு பார்த்தீங்கன்னா யூகிட்டாய்டு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து a reaction wherein upon the cooling one solid phase transformation isothermally and reversibly into 2 new solid phase that are intimated mixed சொல்லியிருக்காங்க. the solid 2 and solid 3. அது பார்த்தீங்கன்னா வந்து பெரிடிக்டாய்டு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து a reaction which is one solid phase react with another solid phase. ஒரு சாலிட் ஃபேஸும் இன்னொரு சாலிட் ஃபேஸ் ரியாக்ட் பண்ணும்போது அனதர் வந்து மூணாவது வந்து ஒரு சாலிட் கிடைக்கும். அதான் வந்து பெரிடிக்டாய்டு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த விச் இஸ் டேக்கன் இஸ் பெரிடிக்டாய்டு டெம்பரேச்சர். திஸ் ரியாக்ஷன் இஸ் இன்வேரியன்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூகிட்டாய்டு ஃபேஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதான். ஓகேவா? யூகிட்டாய்டு ஃபேஸ் டயக்ராமு இது. யூகிட்டாய்டு ஃபேஸ் டயக்ராம் தான் என்னென்னா, யூகிட்டாய்டு மீன்ஸ் ஈஸிலி மெல்டடு. 2 சாலிடுமே இருந்துச்சாலும் ஒரு லிக்விட் ஒரு சாலிட் இருந்தாலும் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஓகேவா? அதை யூகிட்டாய்டு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து a reaction wherein upon cooling a solid phase transform isothermally and reversibly into 2 solid phase is known as யூகிட்டாய்டு reaction. ஓகேவா? டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா when the solid solubility is limited and the melting point of the component are not vastly different and யூகிட்டாய்டு phase diagram. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து லெட் அண்ட் டின்னோட இது ஈக்குவேஷன் ரியாக்ட் போகுது. பிபினா வந்து லெட்டு, எஸ்என்னா வந்து டின். ஓகேவா? பிபினா லெட்டு, எஸ்என்னா டின். அதோட வெயிட் கம்போசிஷன், இது டெம்பரேச்சர். இது 0லேருந்து இது போகும்போது இந்த சாலிடஸ்ஸு இது லிக்விடஸ்ஸு. ஸோ சாலிடஸ்னால் வந்து 2 or more சாலிடஸ் பண்ணுறது, லிக்விடஸ்னால் 2 or more இது பண்ணும்போது லிக்விடஸாக வரும். ஓகேவா? இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 183°. இது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 327. இந்த டெம்பரேச்சர் ரியாக்ஷன் வந்து 232 வந்து ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இன்டர்னா வந்து சால்வர்ஸ் லைன்ஸ் இங்கே இன்ட்டு கொடுத்துக்கிறாங்க பாரு. இன்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சால்வர்ஸ் லைன் த செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ் சாலிட் ஆல்ஃபா ஃப்ரம் ஃபேஸ் டு சாலிட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் ஈக்குவல் டு the locus of the point on a phase diagram represents the limit of the solubility as a function of temperature is called solvent line சொல்லுவாங்க. சால்வர்ஸ் லைன் சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேட்டட் டெம்பரேச்சர் என்னென்னா
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபியூச்சர், இந்த 3 சிங்கிள் ஃபேஸ் ரீஜன் ஆர் ஃபவுண்ட் இந்த டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் லிக்விடஸ். ஆல்ஃபா பீட்டா அது ஓகேவா. ஆல்ஃபா ஃபேஸ் இஸ் ஏ சாலிட் சொல்யூஷன் அஸ் ரிச். அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா FCC, நான் வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செட்டில் வரும் ஓகேவா. இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லிக்விடஸ் 1 லிக்விடஸ் 2 சாலிடஸ் 1 லிக்விடஸ் 1 லிக்விடஸ் 2 சாலிடஸ் 1 சாலிடஸ் 2 சால்வஸ் 1 சால்வஸ் 2 ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டரி லைன் பிட்வீன் லிக்விட் அண்ட் லிக்விட் ப்ளஸ் ஆல்ஃபா ரீஜியன், லிக்விட் ப்ளஸ் லீடன் ப்ளஸ் பீட்டா ரீஜியன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீஜனில் வந்து வரும்போது நம்மளுக்கு அது கிடைக்கும் ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டரி பிட்வீன் வந்து லிக்விட் ஆல்ஃபா ரீஜியன், அடுத்தது பீட்டா ரீஜியன். ஆல்ஃபா ப்ளஸ் லிக்விட் ரீஜன், ஆல்ஃபா ரீஜன், பீட்டா ரீஜன், ஆல்ஃபா அண்ட் ஏ ப்ளஸ் பீட்டா ரீஜன், பீட்டா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பீட்டா ரீஜன் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா வந்து அதோடைய பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஓகேவா. ஸோ ஈக்குவேட்டிக் டெம்பரேச்சர், இப்போ ஈக்குவேட்டிக் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் ரீஜன் ஆர் செப்பரேட்டட் ஆர் ஹாரிசான்டல் லைன். இது பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் லைனில் கிடைக்கும். ஈக்குவேட்டிக் டெம்பரேச்சர் வந்து ஹாரிசான்டல் லைனில் கிடைக்கும். ஈக்குவேட்டிக் காம்போசிட்னு பார்த்திங்கன்னா வந்து சிஎஸில் வரும் ஓகேவா. த ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேட்டிக் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து 61 பாயிண்ட்னு பார்க்கும்போது, ஸோ இது பார்க்கும்போது இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 183லேருந்து அது ஃபேரன்ஹீட்டில் வந்து 361 தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதாக வந்து அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். இது கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து கூலிங் ப்ளஸ் ஹீட்டிங். ஃபஸ்ட்டு ஒன்று கூலிங் ப்ளஸ் ஹீட்டிங் ஈக்குவல் டு சாலிட் 1 ப்ளஸ் சாலிட் 2 தட் இஸ் ஈக்குவல் டு லிக்விட் ஈக்குவல் டு இது வந்து ஆல்ஃபா ஒரு சாலிடு, பீட்டான்றது ஒரு சாலிட் ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணும்போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நீங்கள் பார்த்து நிற்கிறது வந்து லெட்டும் டின்னும் தான். லெட்டும் டின்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா, ஸோ PBS சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா வந்து த ஈக்குவேட்டிக் டெம்பரேச்சர் வந்து TE வந்து 180 டிகிரி செல்சியஸும், காம்போசிஷன் ஆஃப் CE வந்து 61.9%, காம்போசிஷன் ஆஃப் ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா வந்து 18.3யும், காம்பினேஷன் ஆஃப் பீட்டா வந்து 97.8ம் இதோட பர்சன்டேஜ். இது பார்த்திங்கன்னா இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் இது ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு L ஈக்குவல் டு அதோடைய பர்சன்டேஜ் 61.4 என்னென்னா டின்னு இது பண்ணும்போது 18.3 ப்ளஸ் 97.8% ஆஃப் SN ஓகேவா. இதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஓகேவா. ஏன்னா வந்து இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம மெட்டல் வந்து ஹீட் பண்ணும்போது அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும். அதனால் கெமிஸ்ட்ரி மாதிரி தான் போகும் சப்ஜெக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட்டாக வந்து கரெக்டாக நான் கண்டென்ட் சொல்கிறேன் பற்றி அது மட்டும் இன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுன்னு எதனா போதும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபேஸ் ரூல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரூல் தான் இதுதான் ஓகேவா. F ஈக்குவல் டு C - P + 1 சொல்லலாம், இல்லை C - P + 2 சொல்லலாம். நான் சப்ஸ்டிடியூட் இந்த வேல்யூவில் வந்து C ஈக்குவல் டு 2வும் P ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது F ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு உங்களுக்கு ஓகேவா. நவ் F ஈக்குவல் டு 0 ஓகேவா. F ஈக்குவல் டு 0 வரும்போது இது பார்த்திங்கன்னா வந்து லோ டெம்பரேச்சர் சால்டர் சொல்லுவாங்க. F ஈக்குவல் டு 0னா லோ டெம்பரேச்சர் சால்டர். லோ மெல்டிங் பாயிண்ட் alloys are prepared having nearly equatic composition. A familiar example 60 to 40% solderum containing 60% weightum and SN 40% PBயும், 60% tinனும் 40% வந்து leadum ஓகேவா. அது டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து 185 டிகிரி செல் போகும்போது which makes the material especially attractive. low temperature solid is easily melted. low temperature easily melted சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது பீரியாடிக் ஃபேஸ் டயக்ராம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.